அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜமாத் இஸ்லாமியின் மேற்கொண்டு நடத்திய ஒரு பரப்புரை தான் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்புரை. நாடு தழுவிய இந்த பரப்புரையிலே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடந்தன. அந்த தொடரில் தான் நாம் தொடர்ந்து தீமைகளும் தீர்வுகளும் என்று இந்த சேனல் மூலமாக 2 நிமிடங்களில் செய்தி கொடுப்பதற்கான முயற்சி செய்தோம். இன்று அதனுடைய கடைசி நாள். இன்றிலிருந்து அந்த பரப்புரை முடிவுகிறது, ஆனால் பணி தொடரும். இன்று நான் தீமைகளும் தீர்வுகளும் என்ற இந்த தொடரிலே கடைசியாக என்று சொல்ல விரும்புவது ஒரு ஆன்மீக தீர்வு. அதாவது மக்கத்து காலத்தில் பல தீமைகளில் இருந்த மக்கள் நபிகள் பெருமானார் செய்தியை எடுத்து வைக்கும் போது அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, இத்தனை பாவங்கள் நான் செய்திருக்கின்றேன், எனக்கு ஒரு மீட்சி இருக்கிறதா, எனக்கு ஒரு விடிவு காலம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அண்ணலாரை விட அண்ணலாரையும் நம் அனைவரையும் படைத்த இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இறைவனுடைய கருணை பார்வையிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு இறைவன் இருக்கின்றான். என்ன தெரிகின்றது? பாவம் செய்யாத மனிதனே இல்லை. ஆதத்தினுடைய பிள்ளைகள் பாவம் செய்பவர்கள் தான். பெருமானார் சொன்னார்கள், அதில் மிக சிறந்தவர்கள் மீள்பவர்கள், திரும்புபவர்கள், உணர்பவர்கள், திருந்துபவர்கள். ஆக குர்ஆன் சொல்லுகின்றது, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், இறைவனுடைய கருணை நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அவன் உங்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக இருக்கின்றான். நிபந்தனை என்ன? திருந்தி விடுங்கள், அவன் பக்கம் திரும்பி விடுங்கள், அடிபணிந்து விடுங்கள், இனி செய்ய மாட்டேன் என்று முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். மாற்றம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாவில் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். நாம் நல்ல மனிதர்களாக மாறுவோம். ஆக என் அருமை சகோதர சகோதரிகளே, தீமை செய்பவர்கள் அவர்கள் பாவிகளாக இருக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு விடிவு காலம் இருக்கிறது. அவர்கள் நோயாளிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு நிவாரணம் இருக்கிறது. ஆன்மீக நிவாரணம் இதுதான். இறைவனுடைய கருணையிலிருந்து நிராசை அடையாமல் அவன் பக்கம் திரும்புங்கள், அவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், அவனுடைய திருப்திக்காக வாழுங்கள். ஒரு மாற்றம், ஒரு மன அமைதியை பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் நீங்கும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் மலரும். நாம் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக குடிக்காரர்களாக இருக்கலாம், போதை பழக்கத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய பிரச்சனைகளிலே அவர்களுடைய அத்துமீறிய நிலை இருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே நிரந்தரம் அல்ல, எதுவுமே என்றும் அல்ல. மாற்றம் கட்டாயமாக ஏற்படும். அதற்கு குர்ஆன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆறுதல் பரிசு இதுதான். நீங்கள் நிராசை அடையாமல், நான் சதா பாவி என்று நினைக்காமல் திரும்பி விடுங்கள், மாறுங்கள், நல்லவர்களாக இருங்கள், நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். இது திருக்குர்ஆன் கொடுக்கின்ற ஒரு ஆன்மீக தீர்வாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.